வணக்கம். இந்த வீடியோவில் 11/6/2026 சற்று முன் 21 மாத நிலுவைத் தொகை தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் மீண்டும் அரசியல் நிர்வாக வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக OPS பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு 10 அம்ச கோரிக்கைகளை புதிய தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் போது OPS திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதாக திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத நிலையில் அதற்கு மாற்றாக TAPS திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு அரசு ஊழியரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் போது தவேகா தனது தேர்தல் அறிக்கையில் OPS திட்டம் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தது அரசு ஊழியரிடம் புதிய எதிர்பார்ப்பை உருவானது. மேலும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை, இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கை, அங்கன்வாடி, ரேஷன் கடை ஊழியர்களுடைய தீராத பிரச்சனை போன்றவை அரசு பணியாளர்கள் மனநிலையை பாதித்திருக்கின்றன. இந்த சூழலில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களின் தபால் வாக்குகள் 3 முக்கிய அரசியல் அணிகளுக்கு பிரியும் நிலை உருவானதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதினார்கள். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு தங்களது கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. அதேபோல டெட் தேர்வு சார்ந்து 2010க்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு துறையில் நிலவக்கூடிய ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கான CAS ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தொகுப்பூதியத்தில் பணிபுரிவோருக்கு நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை முழுமையாக கணக்கில் கொண்டு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சாலை பணியாளர்கள் 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், செவிலியர்கள், பல்வேறு துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடையது என்பதால் புதிய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வு திட்டம் மற்றும் 21 மாத நிலுவைத் தொகை குறித்த முடிவுகள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தை, அரசியல் சூழலை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றன. இந்த கோரிக்கைகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.